Hi, hello friends. Welcome to Investments with Saran. என்னோட சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தட் நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஹோலி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு ஃப்ரைடே ஓப்பன் ஆகலை. அதனால் இது ஒரு லாங் வீக்கெண்ட்னால மண்டே வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகலை அப்படின்னாலும் இண்டஸ்ட்ரியில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் எல்லாமே வந்து கம்மிங் மண்டே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக வந்து பணத்தை எடுத்து வெளில போயிட்டே இருக்கான். அண்ட் நம்ம எஸ்ஐபியில் போடுறதுனால டிஐ வந்து நம்மளோட மொத்த பணத்தையும் மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் பதட்டம் நிலவிட்டு இருக்கு. இதனால ஃபியூச்சரில் வந்து டீப் கரெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் பார்த்து கன்சிடரபிள் ரேஞ்சில் வந்தால் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இன்னும் இது இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னும் லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே 52 வீக் லோ அப்படின்னு சொன்னால் கூட இது ஆல்மோஸ்ட் 104 வீக் லோ போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து கோவிட் டைமில் என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணியிருந்தாங்களும் இந்த 5 வருஷத்தில் மார்க்கெட்டில் நீங்கள் இல்லைனா கூட திருப்பி அகே நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கோவிட் டைமில் எங்கே விட்டீங்களோ அந்த மாதிரி வரும். பட் கோவிட் டைமில் இருந்த பூம், அந்த ஒரு 5 இயர்ஸில் இருந்த பூம் வந்து இன்னும் அடுத்த 5 இயர்ஸில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கோவிட் டைமில் இருந்த சினாரியோ வேறு அண்ட் இப்போ இருக்கிற சினாரியோஸ் வேறு. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து எஸ்ஐபி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபெப்போட டேட்டா வந்துருச்சு. ஸோ ஃபெப்பில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 55 lakhs அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க அண்ட் கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 45 lakhs சிப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அது எவ்வளோ நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணத்தை போடுறீங்களோ அவ்வளோ டிஏ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 or 2 months வந்து சிப்பை வந்து பாஸ் பண்ணியோ இல்லை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால மார்க்கெட் கரெக்ஷனோட பிரேக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டெடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ ஜேஎல்ஆர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் அவங்களோட இவி கார் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அது என்ன ரீசன் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இவி பார்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இல்லை. ஸோ தட் நாங்கள் வந்து இந்தியாவில் இனிமேல் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய அடி விழும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் அண்ட் அடுத்த நியூஸ் நமக்கு வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் டிமோன்னு ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா பஞ்சு, கர்வு, டியாகோ அண்ட் நெக்ஸான். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஇ இன்ஜின் அண்ட் இவி ரெண்டுமே லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 8.7 million அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதனால் வந்து மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ்க்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். ஏன்னா ஸ்ரீலங்காவோட எக்கானமியை கம்பேர் பண்ணி அங்கே எப்படி நம்ம இந்த கார் ரீச் ஆகுதா இல்லையா அது எல்லாமே வந்து அப்கமிங் குவார்டர்லி ரிசல்ட்ஸில் இயர்லி ரிசல்ட்ஸில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டு இண்டஸ்லேண்ட் பேங்க் தேர்ஸ்டே செஷனில் கூட ஆல்மோஸ்ட் ஒரு அகைன் ஒரு 20 rupees குறைஞ்சி 670 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இந்த இண்டஸ்லேண்ட் பேங்க்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்னும் ஃபுல் டேட்டா வரல. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்த பிறகு தான் அதோட ரூட் காஸ் என்னன்னு நமக்கு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து இப்போ 1 week நடந்துகிட்டு இருக்கு. பட் நீங்கள் டேட்டா எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப்பில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து இண்டஸ்லேண்ட் பேங்கை வந்து லாஸ்ட் ஃபெப்ல பயங்கரமாக அவங்க செல் பண்ணியிருக்குங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 million ஷேர்ஸை வந்து செல் பண்ணியிருக்குங்க. அதோட ஒர்த் மட்டுமே 1600 கோடி. ஸோ இது இன்டென்ஷனலாக இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணாங்களா இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏறி இருக்கு அப்படின்னு நினச்சி பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்டில் நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே பலியாட நம்ம இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் அதே டைமில் என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். இந்த சைடு நம்ம வந்து மார்க்கெட் எல்லாமே வந்து இறங்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்குது. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 24 கேரட் வந்து 8800 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அண்டு அமெரிக்காவில் வந்து $3000 தாண்டிடுச்சு. அண்ட் 22 கேரட் வந்து 8250 ரூபா கிட்ட இருக்குது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ இந்த 22 கேரட் 24 கேரட்டும் ஆல்மோஸ்ட் 8000க்கு மேலே போனதுனால ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து 18 கேரட் நம்ம எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 18 கேரட்டோட 1 கிராம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6800 ரேஞ்ச் இருக்குது. ஸோ என்றைக்குமே கோல்டு வாங்கி வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாலரோட ரேட். டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாலரோட ரேட் வந்து நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து ஆல்மோஸ்ட் 87 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளாக ட்ரம்ப் வந்து நிறைய டேரிஃப் போட மற்ற கண்ட்ரிஸும் யூஎஸ்க்கு டேரிஃப் போடுறாங்க. இதனால் இன்ஃப்ளேஷன் வர ஜாஸ்தி இருக்குது. அண்ட் இன்ஃப்ளேஷனும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக வந்து யூஎஸ் எக்கானமி கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் யூஎஸ் எக்கானமி கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வேர்ல்டு எக்கானமி டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் ரேட் கட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இயரில் வந்து அட்லீஸ்ட் 2 to 3 ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இன்கேஸ் ட்ரம்ப் வந்து புதுசாக டேரிஃப் போடாமல் எல்லா கண்ட்ரிஸோடையும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சு கவர்மெண்ட் நடத்தினா இதுலேருந்து தப்பிக்கலாம். பட் நம்மளால் வந்து அதை பண்ணவே மாட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.